வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜீடி பப்பு உப்புமா எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 4 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், 25 கிராம் பீன்ஸு, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், 20 கிராம் பட்டாணி, முந்திரி பருப்பு 15லேருந்து 20, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ நான் ஒரு பேனில் நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரவை எடுத்துகிட்டு ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனது உடனே, ஃப்ரை ஆன உடனே இங்கே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, அப்புறம் சீரகம். இப்போ நான் கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீன்ஸு, பீன்ஸ் நல்லா வதங்கட்டும். இது மட்டும் லேட் ஆகும். நான் அந்த பட்டாணியை தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உப்பு, அப்புறம் பட்டாணி ஆட் பண்ணுறேன். நல்லா தண்ணியில் வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன், பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேரட்டை துருவி வச்சுருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் நல்லா ஃப்ரை ஆகும். முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம இப்போ தண்ணி எடுக்கணும். நான் 1 கப் ரவைக்கு 2.25 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 2.25 கப் அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை கிண்டி விட்டுட்டே ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நமக்கு ஜீடி பப்பு உப்புமா ரெடி ஆயிருச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.